11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.11 4ஆம் கணக்கு பார்க்கிறோம். சுருக்குக 3 பவர் 2 n 9 பவர் 2 3 பவர் மைனஸ் n பை 3 பவர் 3n ஈக்குவல் டு 27. அதன் மூலம் எண்ணின் மதிப்பை காண்க என கேட்கப்பட்டிருக்கு. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது 3 பவர் 2 n 9 பவர் 2 பெருக்கல் 3 பவர் மைனஸ் n பை 3 பவர் 3n ஈக்குவல் டு 27 என கொடுக்கப்பட்டுள்ளது. 3 பவர் 2 எண்ணையும் 3 பவர் மைனஸ் எண்ணையும் அப்படியே எழுதிட்டு 9 பவர் 2 மட்டும் 3 அடுக்குகளாக வர மாதிரி எழுதினோம்னா 9 என்பது 3 அடுக்கு 2 மதிப்பாகும். 3 பவர் 3 மதிப்பு 9. எனவே 9 3 ஸ்கொயர்னு எழுதிட்டு பவரில் இருக்கக்கூடிய 2 அப்படியே எழுதிடுறோம். 3 பவர் மைனஸ் n டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 3 பவர் என்ன மேலே பவருக்கு கொண்டு போகிறப்ப ப்ளஸில் இருக்கிறது மைனஸ்ன்னு ஆகும். 3 பவர் மைனஸ் 3n ஈக்குவல் டு 27. 3 பவர் 2n அடுக்குகள் ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம்னா 3 பவர் 2 பெருக்கல் 2 4 3 பவர் மைனஸ் n 3 பவர் மைனஸ் 3n ஈக்குவல் டு 27. அடிமானம் சமம் எனும் பொழுது அடுக்குகளை கூட்டிக்கலாம். அப்போ அடுக்குகளில் இருக்கக்கூடிய மதிப்பானது 2n ப்ளஸ் 4 மைனஸ் n மைனஸ் 3n ஈக்குவல் டு 27. 27 என்பதையும் 3 மடங்குகளாக எழுதினோம் அப்படின்னா 27 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 என்பதன் மதிப்பு 27. அப்போ 3 அடுக்கு 3 இதை எழுதிடலாம். 3 பவர் இடதுபுறம் அடுக்கில் இருக்கக்கூடிய எண் மதிப்புகளில் எல்லாம் ஒன்றா கூட்டிட்டோம்னா மைனஸ் 3n மைனஸ் என்னங்கிறப்ப மைனஸ் 4n மைனஸ் 4n ப்ளஸ் 2n எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் 2n. மாறிலி மதிப்பு ப்ளஸ் 4 இருக்குது ஈக்குவல் டு 3 பவர் 3. இடதுபுறமும் வலதுபுறமும் அடிமானம் சமம் எனும் பொழுது அடுக்குகளை சமப்படுத்திக்கலாம். மைனஸ் 2n ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 3. n மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும். மாறிலி மதிப்பு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் 4 வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் 4ன்னு ஆகும். மைனஸ் 2n ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 மதிப்பு மைனஸ் 1. இருபுறமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2n ஈக்குவல் டு 1ன்னு வரும். எண்ணின் மதிப்பானது 1/2. கணக்கிட வேண்டியது எண்ணின் மதிப்பு தான். therefore n ஈக்குவல் டு 1/2 ஆகும். தேங்க்யூ.